நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, இது எல்லாமே என்னோட தப்பு தான். ஆமா பாட்டி, பவர் கட் ஆனதுனால நான் தான் கேண்டீன்ல ஏத்திட்டு அணைக்காம வந்துட்டேன். வேண்டாம் மாலதி. விஸ்வா நம்ம விட்டு விருந்தாளி. விருந்தாளியா இருந்தா என்ன பாட்டி? அவன் நம்ம கடையை எரிச்சிட்டான். ஆனா வேணும்னு அப்படி செய்யலையே. உன்னை நீ மறந்துட்டியா? அவங்க நம்ம சம்மந்தி வீட்டுக்காரங்க. பாட்டி, அவரோட தப்பா தான் நம்ம கடையை எரிச்சிட்டு இருக்கு. இந்த கடையை வச்சுதான் நம்ம குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு பாட்டி. நான் கண்டிப்பா அவனை மன்னிக்கவே மாட்டேன். நான் திட்டதுனால அவன் தப்பா எடுத்துக்கிட்டா எனக்கு அதுல எந்த நஷ்டமும் இல்ல. ஜீவிதா தப்பா எடுத்துக்குவாமா. நான் சொல்றத கேள். நீ எதுவும் பேசக்கூடாது, பேசக்கூடாது. மோகன், மோகன், மோகன் சார், உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல எதிரிங்க யாராவது இருக்காங்களா? ஏன் கேட்கறேன்னா, உங்களை பழி வாங்குற நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா? இல்ல இன்ஸ்பெக்டர், எனக்கு எந்த எதிரிகளும் இல்லை. அதோட எனக்கு யார் மேலேயும் சந்தேகமும் இல்லை. இதெல்லாம் என்னோட தப்பு தான். அது கடையில் இருக்கிற ஸ்விட்ச் போர்டில் ரொம்ப நாளா ஸ்பார்க் வந்துட்டு இருந்தது. நான் தான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஹலோ விஸ்வா. ஆனா அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனா. விஸ்வா, என்னாச்சு? ஆனா என்னாலதான் அங்கிளோட கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். விஸ்வா, நீ இவ்வளவு பெரிய தப்ப நான் எப்படி பண்ணேன்னு தெரியல. இதுக்கு முழு பொறுப்பு நான் தான். விஸ்வா, மோகன் அங்கிளுக்கு எதுவும் ஆகல? அப்புறம் அங்க வேலை செய்யறவங்களுக்கு? யாருக்கும் ஒண்ணு இல்ல. ஆனா நீ ஒண்ணு செய். நீ அங்க இருக்கிறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு சொல்றேன். ஆனா அங்கிளுக்கு இவ்வளவு பெரிய இழப்ப. விஸ்வா, நஷ்டத்தை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. டேக் கேர். சரியா? பாய். ஜீவிதா, உங்க ஊர்ல இருந்து இப்பதான் ஒரு ஃபோன் வந்துச்சு. பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன விஷயம் வினய்? ஜீவிதா, இங்க பாரு, நீ பயப்படாத. உங்க சித்தப்பா கடையில திடீர்னு தீ பிடிச்சிருச்சான். Oh my God. எப்போ எப்படி வினய் சித்தப்பாக்கு எதுவும் ஆகல? அப்புறம் மத்தவங்களுக்குலாம் எதுவும் ஆகல? சொல்லுங்க வினய், எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஜீவிதா, யாருக்கும் எதுவும் ஆகல. உங்க சித்தப்பா நல்லா தான் இருக்காரு.
வெறும் கடை மட்டும் தான் எரிஞ்சு. இதெல்லாம் எப்படி நடந்தது? நெருப்பு எப்படி திடீர்னு? ஜீவிதா, ஆக்சுவலி விஸ்வா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னா, அவன் பண்ண சின்ன தப்புனால கடைக்கு தீ பிடிச்சிருச்சான். ஆனா பயப்படுற அளவுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகல. என்ன, விஸ்வாவால தான் இதெல்லாம் நடந்ததா? அவன் எப்படி இந்த தப்ப பண்ணிருக்க முடியும்? இப்போ இதால பெரிய நஷ்டம் வந்திருக்குமே. அத்தை, எனக்கு நஷ்டம் எவ்வளோ ஆயிருக்குன்னு தெரியல. வேணும்னா எவ்வளோன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அத்தை. நான் உடனே மாலதிக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறேன். அத்தை, இங்க பாருங்க, மோகன் அங்கிளுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்கோ அதை நாம தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். தாராளமா வினய். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களால ஒருத்தருக்கு இவ்ளோ பெரிய நஷ்டம் வந்துச்சுன்னா நாம தானே அந்த நஷ்டத்தை சரி கட்டணும். இதனால அவங்க எவ்வளவு இழந்திருக்காங்களோ அதை நாம கொடுத்துடுவோம். தேங்க்யூ அத்தை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா அத்தை, நம்ம கிட்ட இருந்து அவங்க எந்த பண உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது அவங்க எல்லாரோட தன்மான பிரச்சனை. இருந்தாலும் நம்மளால எப்படி முடியுமோ அந்த வழியில் அவங்களுக்கு உதவி செய்யலாம். நான் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வரேன். அழாத பிரேமா. ஹலோ, சொல்லுக்கா. மாலதி, சித்தப்பா கடையில தீ பிடிச்சிருச்சா? ஆமாக்கா. நீங்களே எப்படி இருக்கீங்க? சித்தப்பா எப்படி இருக்காரு? யாருக்கு எதுவும் ஆகலல்ல? மாலதி, இதெல்லாம் எப்படி நடந்தது? பெரிய நஷ்டம் வந்திருக்கோம்ல? ஏன் விஸ்வா உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? ஒண்ணு இல்லக்கா, பெரிய அளவுக்கு நஷ்டம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். மாலதி, நெருப்பு எப்படி பிடிச்சதுன்னு சொல்ல. அக்கா, ஆமா ஜீவிதா, பாட்டி, இதுல யாரோட தப்பும் இல்ல. இது ஒரு விபத்து. கடையில இருக்கிற சுவிட்ச் போர்டுல ஸ்பார்க் வந்துகிட்டு இருந்திருக்கு. அதை யாரும் கவனிக்கல. நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஜீவிதா? அவங்கள நீ நல்லபடியா பாத்துக்க, சரியா? வேண்டாம்மா, சொல்ல வேண்டாம். அவங்க கிட்ட பேசினியா? என்ன சொன்னாங்க? அவங்க கஷ்டத்தை சொல்ற நிலைமையில அவங்க இப்ப இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், இப்ப அவங்க கண்டிப்பா ரொம்ப சோகத்துல இருப்பாங்க. இட்ஸ் ஆல் ரைட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா மா, அப்பா இப்ப என்னம்மா பண்ணுவாரு? இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அவர் எப்படிமா தாங்கிப்பாரு? திரும்பவும் புது கடை வைக்கணும்னா நிறைய பணம் செலவும் இல்லம்மா. கடை எரிஞ்சு போனதை விட இப்ப வீட்டு செலவுக்கு என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைக்கும் போது கவலையா இருக்கு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறாரு? அழாத பிரேமா. தாமு, அப்பா என்ன பண்றாருன்னு பாரு. போப்பா. இதெல்லாம் நம்மளோட துரதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும்.
அந்த கடவுள் நம்மள சோதிச்சு பார்க்கறாரு. இத பாரு பிரேமா, கஷ்டத்தை கொடுக்கற கடவுள் நிச்சய தீர்வையும் காட்டுவாரு. இந்த கஷ்டத்தோட கடவுள் கொடுக்கல பாட்டி, இங்க இருக்கிற ஒருத்தன் தான் கொடுத்தான். தப்பு பண்ணது ஒருத்தன், பழி இன்னொருத்தங்க மேலயா? வாய மூடு மாலதி. ஒருத்தர் அறியாம தவறு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள நம்ம குற்றவாளியா பார்க்க கூடாது. விஸ்வா தம்பி, என்னாச்சுப்பா? காலையில டிஃபன் சாப்பிட கூட நீ வரல? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இத பாருப்பா, நடந்த எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நினைக்காத. இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். அதுக்காக அதையே நினைச்சு நீ வேதனைப்படாத விஸ்வா. ஆமா விஸ்வா, அத்தை சொல்றது உண்மைதான். நீ எந்த தப்பும் பண்ணல. நீ தெரியாம தானே இப்படி பண்ண. மாலதி, விஸ்வா, நான் போய் உனக்காக டிஃபன் பண்றேன்ப்பா. சொல்லுண்ணா. விஸ்வா, அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? நீ எப்படி இருக்க? விஸ்வா, இதுக்கு ஏன்டா நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற? இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நீ ஒண்ணும் வேணும்னு செய்யலையே. அது மட்டும் இல்ல, நான் அத்தை கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மோகன் அங்கிளுக்கு எவ்வளவு நஷ்டமா இருக்கோ அதை நாம கொடுத்துடலாம். சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நானும் ஜீவிதாவும் அங்க கிளம்பி வரலான் இருக்கோம். இங்க பாரு, கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. யாருக்கும் ஒன்னும் ஆகல, அப்புறம் என்ன? எந்த உயிரிழப்பும் இல்ல, யாருக்கும் அடிபடல, அப்புறம் ஏன்டா ஃபீல் பண்ற? நீ ஒன்னும் கவலைப்படாத. இங்க பாரு, நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஜீவிதா வேற இந்த நியூஸை கேட்டு ரொம்ப கவலையா இருக்கா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். எனிவே, யூ டேக் கேர். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சரிண்ணா. பை. நம்ம ஊருக்கு போற பிளானை பத்தி உனக்கு ஓகே தானே? ஆமா வினய், தேங்க்யூ. நான் சொல்றதுக்கு முன்னாடியே என் மனசுல இருக்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. என் அருமை பொண்டாட்டிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? மோகன் தம்பி, நினைச்சு பார்க்கவே மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குப்பா. கடையில் தீ பிடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம 2 பேருக்கு ரொம்ப நாள் பழக்கம் இருக்கிறதுனால நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. ஆனா வியாபார நோக்கத்திலேயே கொஞ்சம் பார்க்கணும்ல. தொழில் பண்ணாதானே 3 வேளையும் சாப்பிட முடியும். அதனால இதை நீங்க என்னோட வேண்டுகோளா எடுத்துக்கங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கடனாக கொடுத்தேன்ல, அதை ஒரு 10 நாளைக்குள்ள நீங்க திருப்பி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நானும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சது இல்லை? சரி, நான் அப்போ ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன். எவ்வளவு சுயநலமா இருக்காங்க பாரு. நேத்து தான் நம்ம கடை எரிஞ்சது, இன்னைக்கு வந்து
கடனை வசூல் பண்ண வந்திருக்கான். இவங்களுக்கெல்லாம் ஈவு இறக்குங்கிறது கிடையாதா? நான் இதுக்கெல்லாம் கலங்க போறது இல்லம்மா. நான் உடனே இவ்வளவு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வேன். மாலதியோட ட்ரீட்மெண்ட்டை நினைச்சா கவலையா இருக்கு. ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முன்னால கடவுள் இன்னொரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. இவ்வளவு பணத்தையும் நம்ம எங்கிருந்து ஏற்பாடு பண்றது? எப்படி மோகன்? இந்த விஷயம் மாலதிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ இன்னும் வேதனைப்படுவாளே. அவ எவ்வளவு பிடிவாதக்காரன்னு தெரியும்ல. தனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு முகத்துக்கு நேரா சொல்லிடுவாளே. பாட்டி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி மாலதி எங்க இருக்கா? அவளோட ரூம்ல இருக்க. சரி. மோகன், நமக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையோட சுமைய ஒரு நாள் மத்தவங்க தலையில சுமத்தக்கூடாது. நாமளே எதிர்த்து போராடுவோம். யாரோட உதவியை எதிர்பார்க்காம நாமளே முன்னேறி காட்டலாம். சரியா? நீங்க சரியாதமா சொல்றீங்க. பார்ட்னர், என் மேல கோவமா? மாலதி, நான் இவ்வளவு பெரிய தப்பை பண்ணி தொலைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஐ எம் சாரி மாலதி. இப்ப சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் விஸ்வா? கடை முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சே. உனக்கே தெரியும்ல நீ ஒரு பொறுப்பு இல்லாதவன்னு. அப்படியே தேவையில்லாத பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்ட. டெலிவரிக்கு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் கிட்ட இருந்து இறக்கி வைக்கிறேன்னு சித்தப்பா கிட்ட ஏன் பில்டப் கொடுத்த? அதுவும் சித்தப்பா வேற பொண்ணு நம்பி பொறுப்ப. இல்ல மாலதி, நான் என்னோட வேலையை பொறுப்பா தான் பார்த்தேன். கடையில லைட் எரியலைன்னு நான் ஃபியூஸை செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல நீ கால் பண்ணதும் எரிஞ்சிட்டு இருந்த கேண்டில் அணைக்காம வந்துட்டேன். உன்னை மீட் பண்ண வந்ததுனால தான் அங்க. மாலதி, இதனால நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் சோகமாவும் வருத்தமாவும் இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான். நான் எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு வார்த்தையால சொல்ல முடியல மாலதி. என்னாலதான் உங்களோட கடை எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஐ ஜஸ்ட் ஹேட் மை செல்ஃப். விஸ்வா, போகட்டும் விடு. நடக்க கூடாது நடந்து போச்சுல, அத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்ற, கேட்டுக்கோ. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன். ஆனா உன்னை என்னால அப்படிலாம் ஏதோ பேசிட முடியாது. ஏன்னா நீ அக்காவோட குழந்தைனாராச்சே.
இல்ல மாலதி, நீ என்னை எப்படி வேணாலும் பேசலாம். நான் உங்க அக்காவுக்கு வெறும் கொழுந்தனார் மட்டும் இல்ல, அதே மாதிரி நீ எனக்கு அண்ணியோட தங்கச்சி மட்டும் இல்ல. நம்மளோட உறவு அதை விட ஆழமானது மாலதி. இல்லையா மாலதி?